வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஒரு ஒரு சீரியோடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஸ்டோரியில கூட நான் வச்சிருந்தேன். ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, கிரக யுத்தத்த பத்தி அதுல நெறைய பேசியிருப்பாங்க. அப்போ பார்க்கிறவங்களுக்கு ஜோதிடத்துல கிரக யுத்தம் இருக்கானாக்கா, ஜோதிடத்துல கிரக யுத்தம் இருக்கு. அதனை எப்படி நம்மளுடைய ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது? கிரக யுத்தம் நம்ம ஜாதகத்துல இருக்கா? அப்படின்னு. சரி. இயல்பாகவே எந்த ஒரு ராசி வீட்டிலயுமே 5 டிகிரிக்குள் 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையை வந்து கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மிக முக்கியமாக கிரக யுத்தத்துல சொல்லக்கூடிய கிரகங்கள் 4 கிரகங்கள். குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய். ஓகே. இது வந்து இயல்பா அந்த மூல புத்தகங்கள்ல இருக்கிற விஷயம். இதுல கிரக யுத்தம் நடத்தி ஒரு கிரகம் தோத்து போயிருச்சு. அந்த யுத்தத்துல தோல்வி அடைஞ்ச கிரகம் தான் பார்க்கும் இடங்களை முற்றிலுமாக கெடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இது வந்து மூல புத்தகத்துல இருக்கிற விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் நான் எப்படி பார்க்கிறேன்ற விஷயத்த சொல்றேன். கிரக யுத்தத்துல தோல்வி அடைஞ்ச கிரகம் தன் பார்க்கும் இடத்தை முற்றிலுமாக கெடுக்கும் தன்னுடைய தசையில. எல்லாம் தசையில தான். அந்த தசை வரலையா, அதை பத்தி நீங்க கவலையே பட்டுக்க வேணாம். ஓகேங்களா? சரி. இந்த அடிப்படையில 5 டிகிரி. இந்த 5 டிகிரின்றது எந்த இடத்துல இருக்கு? ஓகே. முதல்ல வெற்றி தோல்வியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கிரக யுத்தத்தின் அடிப்படையில ஒரு கிரகம் வடக்கை நோக்கி போன கிரகம் வெற்றி அடைகிறது அப்படின்னு வரும். இதுல பாருங்க 3-4 மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லுவேன். முதலில் எந்த கிரகம் அதிக முன்னிலையில் இருக்கோ அந்த கிரகம் தேய்ச்சதா வரும். ஓகே. எக்ஸாம்பிள் ஒரு மீன வீடுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. மீன வீடு. மீன வீடு அப்படின்னு வரும்போது ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு 330 டிகிரி 330 டிகிரியில நம்ம வந்துட்டோம் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட்ல வந்துடணும். அப்போ அந்த 330 டிகிரியில 331 டிகிரியில சனி இருக்கிறாரு, 332 டிகிரியில செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா இந்த கிரக யுத்தத்துல தேய்ச்சது செவ்வாய். ஓகேங்களா? நல்லா பாருங்க. அந்த ராசி வீடு, அந்த ஒரு ராசி வீட்டுல 5 டிகிரி இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம், 5 டிகிரியில இணைந்து இருக்கக்கூடிய அந்த கிரகத்தின் அமைப்புகள்ல யாரு வடக்க நோக்கி போனா, அந்த ஜோதிட அமைப்புகள்ல யாரு வடக்க நோக்கி, இது ரொம்ப பெரிய உயர்வான ஒரு ஜோதிட விஷயம். நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு புரியுதா பாருங்க. எந்த கிரகம் வடக்கை நோக்கி அதிகமா சென்றிருக்கு, அதாவது டிகிரி அமைப்புல யாரு முன்னுக்கு இருக்காங்களோ அவங்க தேய்ச்சாங்கன்னு வரும். ஓகே. இது ஒரு விஷயம் இருக்கா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஒரு இந்த ராசி எடுத்துக்குவோம். என்ன? மகர ராசி எடுத்துக்குவோம். ஓகே. மகர ராசியில சனியும் செவ்வாயும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது கும்பத்துல கும்பம் வச்சுக்கோ. கும்பத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறாங்க. கும்பத்துல சதய நட்சத்திரத்துல சனி இருக்கிறாரு. சதயம் 4ல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சதயம் 4ல சனி இருக்கிறாரு. பூரட்டாதி 1ல. ஏன்னா 5 டிகிரி கணக்குல இருக்குல்ல. இந்த 5 டிகிரிக்குள்ள சேரும் பொழுது கிரக யுத்தம் வருது அப்படின்னு வரும். அதே நேரத்துல நட்சத்திரங்களின் அடிப்படையில 2 பேரும் வெவ்வேறு நட்சத்திரத்துல இருந்தா இந்த இடத்துல கிரக யுத்த அமைப்புகள் இல்லை அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஒரு நட்சத்திரம் எப்பொழுதுமே 13.2 விகலை அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு, ரெண்டும் அடுத்தடுத்த பாதம். உதாரணத்துக்கு சதயம் 4ஆம் பாதம், பூரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்னும் பொழுது சதயம் 4லயும் பூரட்டாதி 1லயும் அந்த டிகிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் இருக்கும். 5 டிகிரிக்குள்ளதான் இருக்கும். இந்த அமைப்புகளுக்குள்ள வரும் பொழுது 2 பேரும் வேற வேற நட்சத்திரத்துல இருக்கிறாங்கன்றதுனால கண்டிப்பாக கிரக யுத்தம் கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக வேற ஒரு நட்சத்திரத்துக்கு போலாமா? எந்த நட்சத்திரத்துக்கு போலாம்? ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். ஓகேங்களா? துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்குள்ள சனியும் இவரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சனியும் செவ்வாயும் ஒரே நட்சத்திர அமைப்புகள்ல கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இதுல செவ்வாய் 1 டிகிரி முன்னுக்கு வந்துடுறாருங்க. செவ்வாய் முன்னுக்கு வந்துடுறாரு அப்படின்னும் பொழுது இங்க யார் ஜெயிப்பா அப்படின்னா ஸ்தான பலத்தின் அடிப்படையில சனி ஜெயிப்பாரு. ஏன்னா சனி அங்க உச்சம். இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஜோசியம் அப்படின்னு வரும். இப்போ லாஸ்டா உங்களுக்கு இது புரியணும்னு தான் நான் துலாத்துல வச்சு சொன்னேன். ஸ்தான பலம், நட்பு, பகை அமைப்பு இந்த கிரக யுத்தத்துக்கு மிக முக்கியம். என்னதான் முன்னிலையில போயிருந்தாலும் நட்பு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் வெற்றி அடையும். ஓகேங்களா? இதற்கு அடுத்த நிலையில நம்மளுடைய சுபத்துவ சூட்சும வலு தத்துவம். இந்த சுபத்துவ தத்துவம்னு வரும் பொழுது எந்த அமைப்புகள்ல ஒரு கிரகம் சுத்தமா கெட்டு போச்சு. ஓகே. அதே மாதிரி தனுசு ராசி மூல நட்சத்திரம் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த 4 பாதங்களும் நமக்கு தேவை. ஓகே. தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல 5 டிகிரிக்குள்ள செவ்வாய் முன்னிலை வகிக்கிறாரு, சனி பின்னாடி இருக்கிறாரு. தனுசு ராசி மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம்னே வைங்களேன். வேணா செவ்வாய் 2ஆம் பாதத்துல இருக்காருன்னா தள்ளி போயிடுவாரா? ஆமா. ஓகே. ஓகே. தனுசு அந்த மூல நட்சத்திரத்துக்குள்ள 5 டிகிரிக்குள்ள 5வது டிகிரியில
செவ்வாய் இருக்கிறாரு, 3வது டிகிரியில சனி இருக்கிறாரு, 1ஆம் டிகிரியில குரு இருக்கிறாரு. இந்த கிரக யுத்தத்துல யாரு ஜெயிச்சா? சனி தான் ஜெயிச்சாரு. ஏன்? டிகிரி அமைப்புல அதிக நெருக்குதலான அமைப்புகள்ல சுபத்தன்மையே ஃபைனலா முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஒரு மாதிரியான விஷயம். திரும்ப திரும்ப கேட்டா தான் புரியும். கிரக யுத்தம் அப்படின்றது இருக்கா? இருக்கு. ஆனா இத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். ஸ்தான பலம் மிக முக்கியம். ஓகேங்களா? நட்பு பகை அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகளை புரிஞ்சுக்குங்க. எண்ட்ல சுபத்துவம் மிக 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 முக்கியமாக வெற்றி அடைஞ்சிடும். சுபத்துவம் தாங்க வின் பண்ணும். எல்லா இடங்கள்லயும் சுபத்தன்மை. ஒரு கிரகம் சுப வலிமை பெற்றிருக்கு அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்தை வளர்க்க போகுதுன்னு வரும். இதே 6ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்காருன்னா 6ஆம் இடத்து கடன் நோய் வம்பு வழக்குகளா வளர்க்க போறாரு அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. திரும்பி திரும்பி கேட்டீங்கன்னா மேபி புரியலாம். என் மண்டையில புரிஞ்சதை உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதான்னு மட்டும் இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். நல்லா இருப்போம். வணக்கம்.